Good afternoon, dear students. Happy to see you all again through this one more online class. Hope you enjoyed last week's supplementary reading, a humorous note given by Stephen Leacock, isn't it? Today, we are supposed to start with a grammatical category. Before starting the class, we will pray and start. Our loving Heavenly Father, thank you for this wonderful afternoon. Be with the children, guard them, guide them. Lord, help them to understand the grammatical category in the right way without any doubts, Lord, without any trouble. In Jesus' name we pray. Amen. Okay. Fourth lesson, if clause is given, if conditional clause. Last week class, sir has taught you phrases and clauses he taught you, dependent clause and independent clause he taught you. Am I right? Before starting it, we will have a small introduction about grammar. Then we will continue if clauses, right? Okay. Grammar, the word itself, a majestic. Ama. Grammar அப்படின்ன உடனே ஐயோ கிராமரா மிஸ் கிராமர் டீச் பண்ண போகிறீங்களா? கிராமர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்குறாங்க, கிராமர் இல்லாமல் நல்லா பேச முடியுமா? நல்லா பேசலாம், ஆனால் தப்பாக பேசுவோம் இல்லை. நம்ம அப்படி தப்பாக பேச வேண்டாம், சரியானதை சரியானபடி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசலாம். ஓகே, லேர்னிங் இங்கிலீஷ் கிராமர் இன் தமிழ், இஸ் இட் ஓகே? Yeah, to some extent it is okay to make you understand, that's it. But you are going to use grammatical category in the right way. Okay, அதுக்காக தான் இது ஒரு சின்ன முயற்சி. கிராமர் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு டவுட் வர்றது, GRAMME வருமா ஏ வருமா? இப்போ நான் ஏ போட்டிருக்கேன், ஏவா ஈயா? ஏ இல்லை ஈ தான். உங்களுக்கே இப்போ டவுட் வந்துருச்சுன்னா எழுதும்போது. ஓகே, டு அவாய்ட் தட் கன்ஃபியூஷன், leave this GR and leave this R. So you will have a word called amma. AMMA, amma. Okay, அம்மா. அம்மா இல்லாமல் வீட்டில் எதுவுமே இல்லை. அம்மா இல்லாமல் நீயும் இல்லை, நானும் இல்லை. ஆமாம் இல்லை, அம்மா இருந்ததுனால தான் இந்த உலகத்துலேயே நம்ம வந்திருக்கோம், அம்மா மூலமாக தான். இப்போ எவ்வளோ அம்மா நமக்கு முக்கியமோ, குடும்பத்துக்கு எவ்வளோ அம்மா முக்கியமோ, ஃபேமிலிக்கு, அந்த மாதிரி கிராமருக்கு, இங்கிலீஷ்க்கு கிராமர் ரொம்பவே முக்கியம். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் ஃபார் கிராமர் இஸ் ஏஎம்எம்ஏவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் நெவர் கோ ராங் ரைட்டிங் கிராமர் வேர்ட். ஓகே, சரிப்பா, வாட் இஸ் திஸ் கிராமர்? மெனி டெஃபினிஷன்ஸ் ஆர் தேர், மெனி. But personally, what I learned, what I experienced, the grammar, quite a slight variation, but we will see what is it. Actually, grammar is an art, that's all. It is an art, அவ்வளோதான். ஆர்ட் அப்படின்னா இது ஒரு கலை. என்ன கலை? கலைகள் 64 அப்படின்னு இருக்குது. பாடுவது ஒரு கலை, டான்சிங் இஸ் அன் ஆர்ட், நிறைய டேலண்ட்ஸ் இருக்குல்ல. அப்படிப்பட்ட கலைகளில் இதுவும் ஒரு கலை. பட் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் putting the right word in the right place. Okay, sometimes we know the right word, we know இங்கே ஒரு வார்த்தை வரணுமே அப்படின்னு தெரியும், பட் யூ வில் மிஸ் வாட் இஸ் த ரைட் பிளேஸ். எந்த பிளேஸில் வரணும்னு தெரியாது. சம்டைம்ஸ் யூ நோ த பிளேஸ், இந்த இடத்துல ஏதோ வரணும்னு தெரியும், பட் எந்த வேர்டு வரணும்னு தெரியாது. ஓகே, this is a completely an art of using or putting the right word in the right place is called grammar. That's it, அவ்வளவே தான். இதுக்கு மேலே கிராமரில் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, கம்ஃபர்டபுள் now? சரி, இப்போ ரைட் வேர்டு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, you might have learnt beginning itself, primary clauses itself, and 6 to 8 also you would have revised it. What is it? All parts of speech
What are the parts of speech? One by one you will say. Noun, pronoun, verb, adverb, yes, adjective, prepositions, conjunctions, and interjection. All these are the parts of the speech. மொழியியல். ஒரு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இத்தனை பகுதிகளையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் என்னால் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் த ரைட் வே. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இது இப்போது ஞாபகப்படுத்தணுமா மிஸ்ஸு? நவுன், நேமிங் வேர்டு, ப்ரொனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் த நவுன், தென் verb, action and non-action, adverb, the word which modifies the verb, might be how the action is done, where it is done, when it is done, all these information when you modify the verb, then that is called adverb. Yeah. Adjective, children, here D is a silent form, you are not supposed to pronounce it, adjective. So when you give extra information to the subject is a noun. A naming word might be a name of a person or a name of a thing or name of a place. When you add information, when you describe something about this noun, then it is called adjective. For example, can you, what is the example? Okay, for example, tree. Tree is a noun, am I right? What kind of a tree? It is a tall tree. Now, tall is adjective. Able to get me, children? So, this is about the adjectives. Here only, this degrees, positive degree, tall, big, small, beautiful, adamant, all these you would have learnt relating to the adjective. Okay, it's a part of a speech. And positive degree, beautiful, tall, small, big, then what else? Hot, cold, all these you would have learned for a positive degree. Then you will compare it, so that is called a comparative, and one thing is the best thing, then that is called a superlative. All these only related to adjectives, am I right? Then coming to prepositions, pre means before, positions means it positions before. It positions before what? Few words, a small units of words, they are positioning before the noun sometimes. For example, happy birthday to you. To is a preposition, you is a noun. Okay, what noun you are? Pronoun, subject pronoun you are, isn't it? So, to is a preposition placed before the noun. Prepositions. Prepositions example, for, after, before, beyond, behind, under, on, off, above, over, by, with, within, without, all these are prepositions only. Then coming to conjunctions. Conjunctions, hope you learnt, revised 2 weeks ago only, I think. What? The word that connects the words. The word that helps to connect both the sentences. So, phrases you can connect, words you can connect, and sentences you can connect. How? For example, cup is one word, one noun. Okay. Saucer is another noun. If you want to add both, add and. Now, and is a conjunction. Okay. Cup and saucer. Lock and key. Rama and Sita. Okay. So, when these are connecting words, that is connecting word to word. Sometimes sentence to sentence also it can connect. How? For example, Ramu wrote a letter. Ramu wrote a letter. Ramu posted it. சரியா? ரெண்டு சென்டென்ஸ். Ramu wrote a letter, Ramu posted it.
சரி, இப்போ இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு விஷயமே அவன் தான் பண்ணுறான் அண்ட் ரெண்டு விஷயமே சம்மந்தப்பட்டது. அவன் எழுதுனா அவன் போஸ்ட் பண்ணான். ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ கேன் ஆட் அ கன்ஜங்ஷன் and you can remove Ramu. Ramu wrote a letter and posted it. ஸோ இந்த ஹோல் சென்டென்ஸையும் இந்த சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு and ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் interjections. What? Wow, superb, excellent, marvelous, oh my god, all these words that tells about a strong feeling, emotions, alas, ayyo, chicho, all these terms are interjections. Okay, இப்போ இது எல்லாமே words தான். இப்போ if you know all these things, then you will know the right word, children. To know the right place, this also you would have learned last year itself. To know the right place is the sentence. அந்த வார்த்தைகளை தான் இந்த சென்டென்ஸில் நம்ம பொருத்த போகிறோம். என்னது பொருத்த போகிறோம்? சென்டென்ஸு. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் we have, children? ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்புறம் இம்பரேட்டிவ்ஸ் இருக்குது, தென் இன்டரோகேட்டிவ்ஸ் இருக்குது, தென் எக்ஸ்க்ளமேட்டரி. Exclamatory. Statement what? Any information that you want to give, it is a statement. Ilya, today is Tuesday. Today is sunny day. Okay, it's very hot today. I am a teacher. Tomorrow is Wednesday. இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். Okay, two kinds of information you can pass on. One is a positive statement and the other one is negative statement. Positive, இன்னொன்று நெகட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது when you give command, come on, sit down, sit properly, don't talk, could you please open the door, could you please close the window, could you please pass this, இப்படி சொல்கிறது எல்லாமே, இப்படி ஆர்டர் கொடுக்குறதால இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கலாம், ப்ளீஸிங் ரெக்வஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், இது எல்லாமே இம்பரேட்டிவ்ஸ் தான். ஓகே, இதுலேயுமே பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பரேட்டிவ்னு இருக்குது. பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் என்னது? சிட் ஸ்ட்ரைட், மேக் யூஸ் ஆஃப் யுவர் ஓன் டைம். அப்போ இதுவே டோன்ட் டாக், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இப்போ இது எல்லாமே நெகட்டிவ் imperatives. Okay, now coming to interrogative. Always interrogative is question, asking question. Okay, கேள்வி கேட்குறது. இதையுமே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா இப்படிப்பட்ட கேள்வி கேட்டாச்சுனாலே நீ வந்து எனக்கு ஒரு எஸ் ஆன்சர் சொல்வேன், இல்லைன்னா நோ ஆன்சர் சொல்வேன். பாதி ஆன்சர் தான் சொல்வேன். ஆனால் அது ஏன் எஸ்ஸு ஏன் நோ அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்ல தேவையில்லை, அதில் இடம்பெற்றே இருக்காது அது. அப்போ எப்படி அப்படின்னா பாதி ஆன்சர் தானே சொல்லுது, அதனால இதுக்கு பேர் செமி கொஸ்டின். ஓகே, அண்ட் இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் த ஹெல்பிங் வேர்ப்ஸ். இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ரைட்? எப்படி? ஹேவ் யூ ஹேட் யுவர் ஃபுட்? Have you had your breakfast? Have you had your dinner? Did you sleep? Are you sleeping? இதெல்லாம் கேட்டுச்சுன்னா ஒன்று நீங்கள் எஸ்ன்னு சொல்லுவீங்க ஆன்சரு, இல்லை நோன்னு சொல்வீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆர் செமி கொஸ்டின். வாட் இஸ் தி அதர் பார்ட்? இன்டரோகேட்டிவ் இஸ், இட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபோ கொஸ்டின். It always begins with WH word. ஓகேவா? WH word கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பேர் WH word கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி செமி கொஸ்டின் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் கேட்டால்,
இந்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா you will get some information. That is why it is called information question. For example, what is your father? What is your mother's name? What are you doing? Where are you coming from? இப்படிலாம் கேட்டேன்னா ஒரு வேர்டு சொல்லுவீங்க நிச்சயமாக. உங்கள் அப்பா பேர் சொல்வீங்க, அம்மா பேர் சொல்வீங்க, அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்வீங்க, எங்கேருந்து வரீங்கன்ற பிளேஸோடைய நேமை சொல்வீங்க இல்லையா? ஸோ சின்ஸ் இட் இஸ் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன் தென் இட் இஸ் கால் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின். ஓகேவா? தென் எக்ஸ்க்ளமேட்ரி, வாவ், வாட் அ வண்டர்ஃபுல் ஃப்ளார் இட் இஸ், சூப்பர், ஆசம் அப்படின்னு நான் எக்ஸ்க்ளைம் பண்ணி உயர்த்தி ஆச்சரியத்தோடு சென்டென்ஸ் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் தென் இட் இஸ் கால்ட் எக்ஸ்க்ளமேட்டரி. ஹவு குட் ஹீ இஸ், சரி எவ்வளோ நல்லவன் அவன். அண்ட் இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் அப் வித் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 4 types of sentences children. அப்போது படித்ததை ரைட் வேர்டை தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற எல்லா வேர்டும் தெரிஞ்சுக்குவோம். ரைட் பிளேஸை தெரிஞ்சுக்கணுன்னா இதோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த வார்த்தை தான் போடணும், நவுன் வரணுமா இல்லை வேர்ப் வருமா அட்வர்ப் வருமா, இங்கே இம்பரேட்டிவில் என்ன மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணணும், கொஸ்டினுக்கு என்ன போடணும், எக்ஸ்க்ளமேட்டரிக்கு என்ன போடணும், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது தான் கிராமர். அவ்வளோ வேதம். It is an art of putting the right word in the right place is called grammar. இப்போ grammar கஷ்டமா இல்லை இல்லையா? So we are going to enjoy learning grammar and you are going to make use of grammar in your day to day life. Okay, இன்னைக்கு நம்மளுடைய பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க, புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் it is called if clause, if conditional clause. What is this if conditional clause? Okay, இதுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். வாட் இஸ் இன்ட்ரடக்ஷன் அப்படி கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் நீங்கள் படிச்சிங்கல்ல, கிளாஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு சென்டென்ஸ், ஒரு 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 சப்ஜெக்டு, ஒரு ஃபைனட் வேர்ப் அப்படி இருந்துட்டாலே we can make that as one மெயின் கிளாஸ் இல்லையா? அண்ட் இன்னொன்று என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, சபார்டினேட் படிச்சிருப்பீங்க. மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்குது, இண்டிபெண்ட். சபார்டினேட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டிபெண்ட். டிபெண்ட் கிளாஸ். ஓகே, இண்டிபெண்ட்டு பிரின்சிபல் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். How principal is very important to run the school. Our principal madam, senior principal ma'am, our principal madam. Yes, so this is main. That is why principal clause, main clause or independent clause ன்னு சொல்லலாம். இது subordinate அப்படிங்கிறது டிபெண்டன்ட், சார்ந்து இருப்பது. இது நான் யாரும் எல்லாம் சார்ந்து இருக்க மாட்டேன், நான் தனி ஆள், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது இண்டிபெண்டன்சி. I usually give this எக்ஸாம்பிள் டு மை சில்ட்ரன். எப்படின்னா, இப்போ நீங்களாம் உட்காந்துட்ருக்கீங்க, நீங்களாம் யார், நீங்களாம் இண்டிபெண்ட்டாக அப்படின்னா நீங்களாம் டிபெண்ட். ஏன்? யூ ஹாவ் டு டிபெண்ட் அப்பான் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ஃபார் யுவர் ஷெல்டர், ஃபுட், க்ளோதிங். எஸ், பட் ஐ எம் இண்டிபெண்ட். டு யூ நோ வை? ஐ எம் எஜுகேட்டட், ஐ எம் மேஜர், ஐ கேன் கோ எனிவேர், ஐ கேன் லிவ் ஆன் மை ஓன் அண்ட் two things I can say very confidently. One is my education and the other one is my English. I can go anywhere living in this part of the world, I can survive. Why? Because both the things I have, and apart from that, above everything, I have God with me. Okay, who can lead me in the right way. So I am independent. Okay, நான் இப்போ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். இண்டிபெண்ட், இது டிபெண்ட். அப்போது மீனிங்க்கு கூட யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது ஒரு சென்டென்ஸு, ஒரு கிளாஸ் அப்படின்னா அதுக்கு பேர் மெயின் கிளாஸ். இல்லை சார்ந்து இருக்குது, டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிபெண்ட் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லாமா? என்னென்னா, ஓகே, தே ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் லைக் திஸ். வென் தி ஈவினிங் கேம், when the evening came. Okay, when the evening came.
இது ஒரு சென்டென்ஸ் தான் ஆக்சுவலி. ஏன் சொல்லுங்கள்? ஈவினிங் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, கேம் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், தட் ஆக்ஷன் வேர்ப் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்ப் இருக்கே, அப்போ அப்படின்னா இது ஒரு சென்டென்ஸ் ஆகிடுமா? ஒரு ஒரு கம்ப்ளீட்டு சென்டென்ஸ் ஆகிடுமா அப்படின்னா ஆக சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வென் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இட் இஸ் அ கன்ஜங்ஷன் ஆக்சுவலி. ஓகே, இட் இஸ் சபார்டினேட் கன்ஜங்ஷன். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வென் அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். தி ஈவினிங் கேம் அப்படின்னா ஈவினிங் வந்த போது, மாலை நேரம் வந்த போது, மாலை நேரம் வந்த போது. when the evening came, what happened? Something is missing, isn't it? Something is incomplete, isn't it? Now let me add the other part of the sentence. When the evening came, they rested. Okay, now they is subject and rested is verb again. Finite verb, complete verb. Okay, now they rested is implying the meaning அவர்கள் ஓய்வு எடுத்தனர். they rested, அதுவே ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாறிடுச்சு. ஸோ இது கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கிறதுனால இது இண்டிபெண்ட் கிளாஸ். இப்போ பாருங்கள், when the evening came, what happened? When the evening came, what did they do? They rested. Okay, so the whole part of the sentence is depending upon the main clause for its whole completion of the meaning. Able to get me, children? So this is subordinate clause. Subordinate clause, that is dependent. புரிஞ்சிடுச்சா? இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸு தான் என்ன சென்டென்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, எப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு? ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட்டும் கலந்ததுன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் சபார்டினேட் கிளாஸ், தென் இட் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்னது? லாஸ்ட் வீக் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன் நான், மாஸ்டர் சொல்லி கொடுத்தது. எஸ், என்ன சொல்லி கொடுத்தாங்க? when two main clauses are there, combination of two or more main clauses, then that is called compound sentence. இப்போ நம்ம பார்த்தோமே, what is that sentence we learned? Ramu wrote a letter and posted it. Ramu is a subject, wroteங்கிறது verb, a letterங்கிறது object. அது அப்புறம் பார்த்துக்கலாம். Again, இங்கே வந்து subject is missing, பட் ராமு இருந்தார் அவங்க, நம்ம தான் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்துட்டோம் இல்லை? பட் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஒன் சப்ஜெக்ட் இஸ் தேர். ஹூ இஸ் அ சப்ஜெக்ட்? ராமு ஹிம்செல்ஃப் இஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் அ ஃபைனட் வேர்ப். ஸோ இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸையும் எனக்கு இது. ஸோ தட் இஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இதுதான் சபார்டினேட் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு சபார்டினேட் கிளாஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸோட காம்பினேஷன் தான் நம்ம வேகமாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபோர் டிஃப்ரெண்ட் rules or types are there to learn. If அப்படின்னா ஃபஸ்ட்டு இஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். இஃப்னா போனால், இஃப் யூ கோ டு மார்க்கெட் பை சம் வெஜிடபிள்ஸ் ஃபார் மீ, மார்க்கெட்டுக்கு நீ போனேன்னா எனக்கும் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வா. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் வின். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ் யுவர் எக்ஸாம். ஓகே, கண்டிஷனு இஃப் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அந்த ப்ராமிஸும் சேர்ந்து வருது. ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்? ஃபோர் டைப்ஸ் வி ஹேவ். If clause,
always takes the first part if clause. Okay, and second half will be main clause. Type 1. Type 1 என்ன சொல்லணும்னா zero conditionalனு சொல்லணும். The zero conditional அப்படின்றது என்னன்னா இது இருந்தால் அது இருக்கும் கண்டிப்பாக. It is a fact which are generally true or specific facts, and this condition always has the same result actually. சரியா? If you stand in the rain, you get wet. If you stand in rain, you get wet. அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இண்டிபெண்ட் கிளாஸு, டிபெண்ட் கிளாஸு, இது இண்டிபெண்ட் கிளாஸ். ஏன் இப்படி உங்களுக்கு வந்து டைப்போட சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. தோ இஃப் இது சப்ஜெக்டு, இது ப்ரெசன்ட் verb, ஸோ V1 verb that we will learn later. Okay, so simple present tense. if clauseல இது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கும்னா மெயின் கிளாஸ்லேயும் சிம்பிள் ப்ரெசண்ட் தான் வரணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இங்கே நின்னா இது நடக்கும், இங்கே நிற்கிற இது நடக்குது, அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் ஜீரோ கண்டிஷனல். ஓகே, கிளியர். அண்ட் செகண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட் வரும், plus will or won't plus verb you will have. Where to use this அப்படி கேட்டிங்கன்னா a possible situation in future, predicting a likely result in the future. That is, if the condition happens surely, then you have to use. If it rains, okay, we will cancel the trip. அவ்வளோதான், வேறு வழியே இல்லை. மழை பெஞ்சுதுன்னா நாம் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் கண்டிஷனல் 2. Okay, what conditional? But we, as a term, first conditional, we say if it rains, because this is third person singular, isn't it? So if it rains, we will cancel the trip. அப்போ இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது சப்ஜெக்டா, இது verb. So this is simple present and this is future will plus present verb you have to add, children. Clear? Now coming to third part. Third part is called second conditional. Second conditional is a hypothesis. என்ன hypothesis இருக்கலாம், assumption. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் வரும் ப்ளஸ் would ப்ளஸ் verb. It is unlikely situations, unreal or improbable situation now or in the future it is improbable. இது ரியலே கிடையாது, இது நியூவாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ it is unreal and it is improbable. Second conditional. If I won the lottery. Third one, second conditional. If I won the lottery,
I would travel a lot. Okay, though இப்போ கதை என்னன்னா, இஃப் ஐ வின் அ லாட்ரி இல்லை, இஃப் ஐ வின்னுன்னா எனக்கு லாட்ரி விழுந்ததுன்னா நான் ஊரெல்லாம் சுற்றுவேன் அப்படிங்கிறது. பட் இது இஃப் ஐ ஒன் த லாட்ரி, பட் இப்போ எனக்கு விழவே இல்லையே. அண்ட் இன் த பாஸ்ட் ஆல்சோ இட் வாஸ் நாட் டேக்கன் பிளேஸ். Able to get me? So it is hypothetical 100%, unreal 100%. So இங்கே simple pastல வரும். தோ subject இதான் V2 verb, past verb. அப்போ இந்த மெயின் கிளாஸில் என்ன வந்துடும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் would வந்ததுனாலே எப்போவுமே ப்ரெசன்ட் verb தான் வரணும். So this is the formula. Okay, this is the third type. Fourth type கேட்டிங்கன்னா, it is something சொல்லும்போதே third conditional சொல்லிடணும். It is a third conditional. இது எப்போ நடக்கும், எங்கே யூசேஜ் அப்படின்னா, it is 100% imaginary and the person imagining a different past imaginary situation that did not happen at all. இப்போ did not happen at all அப்படிங்கிறது நடக்கவே இல்லை, அப்போ unfulfilled action தானே. So for all the unfulfilled action we will use this third conditional. Unfulfilled action அப்படின்னா, ஓகே, இது escapism, சரியா? If you had asked me I would have given. நீ என்கிட்ட கேட்டிருந்திருந்தனா நான் உன்கிட்ட கொடுத்துருந்துருப்பேன். அப்படின்னா நீ என்கிட்ட கேட்கவும் இல்லை, நான் உனக்கு கொடுக்கவும் இல்லை. ஐயோ 10,000 rupees கேட்குறீங்களா, நேற்று கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருந்துருப்பேன், ஐயோ நான் நேற்று தான் என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஆன்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? பைக்கா? இல்லைடா, பைக் வேண்டாம், பைக்கில் நிறைய சுற்றுறீங்க நீங்கள், அதனால் பைக் இல்லஸ்ட்ரேஷன் நான் சொல்ல போகிறதில்ல. என்னென்னா எஸ்கேபிசம் ஆன்சர். நேற்று போய் அவர் காசு கேட்டிருந்தா கூட அவர் கொடுத்துருந்துருக்க மாட்டார். எஸ்கேபிசம் ஆன்சர். நீ கேட்கல, நான் கொடுக்கல, நீ எனக்கு கூப்பிட்டுருந்துருந்தனா நான் வந்திருந்திருப்பேன். ஓகே, திஸ் இஸ் 100% did not happen at all in the past and it is unreal, something imagined and unfulfilled action. அப்போ இதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்டால், if you had invited me I would have attended the party. Yes, the subject plus had plus invited is past perfect இல்லையா? Subject plus past perfect, but here once again it will be followed by would plus would have plus past participle, that is V3 verb யூஸ் பண்ணணும். இது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதுக்கு தான் நமக்கு நிறைய இருக்குமே. இஃப் ஐ ஹேட் கான் தேர் ஐ வுட் ஹவ் கால்ட் யூ. நான் அங்கே போயிருந்திருந்தேன்னா நான் உன்னை கூப்பிட்டுருந்துருப்பேன். அப்புறம் இஃப் யூ ஹேட் ஆஸ்ட் மீ ஃபார் த கீ ஐ வுட் ஹவ் கிவன். நீ சாவி கேட்டிருந்திருந்தேன்னா நான் கொடுத்துருந்துருப்பேன். இஃப் யூ ஹேட் ஆஸ்ட் மீ டு லேர்ன் ஐ வுட் ஹவ் லேர்ன்ட் வெல். நீங்கள் என்ன நல்லா படின்னு சொல்லியிருந்திருந்தீங்கன்னா நான் நல்லா படிச்சிருந்திருப்பேன். ஆமாம், அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன். But in future that should not happen at all. Okay, so this is about the third conditional. Hope you understood all the 4 types. We have got ample of examples from our text. I will send you, you just fill it up and send it to me as your response. புரிஞ்சுதா? if clause grammar நல்லா இருக்கா? Shall we travel together learning a grammatical part without any trouble? பண்ணலாம். Okay, all the best. Stay blessed children. Be at home, be safe at home. God bless you.